கந்த புராணம் வடமொழி இலக்கியங்கள்லேருந்து தழுவி எழுதப்பட்டிருக்கிறதுன்ட்டு சொல்கிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்தின் தலைவன். ஏராளமான வழிபாடுகள் இங்கே தான் இருக்குது. முருகனுக்கு அங்கே முருகன் கோயிலே கிடையாது. அவங்க கார்த்திகேயன்ட்டு இந்த இந்த புனையப்பட்ட கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் கோயில் தான் அங்கே இருக்குதே தவிர முருகன் விளையாடல. அப்போ முருகப்பெருமானோட வரலாறை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக எடுக்கணுமா, திருவிளையாடல் புராணம் மூலமாக எடுக்கணுமா, அல்லது அங்கே இருக்கிற வடமொழி இலக்கியங்கள்லேருந்து எடுப்பிருக்கலாம்? இந்த ஒன்றை நம்ம சிந்தித்து பார்த்தோம் நான் தெரியும், முழுக்க முழுக்க கார்த்திகை பெண்கள் கதையெல்லாம் தவறான கதை. ஆனால் முருகனுக்கு கார்த்திகை சிறப்பான மாதமான சிறப்பான மாதம். ஏன்? சிவபெருமானுக்கு அடுத்த பாண்டிய மன்னராகவும் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் 11 சித்தர் மடம் பீடத்தின் இளவரசு பட்டம் கட்டினவரும் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு கொடுக்குற அனைத்து முதன்மைகளும் முருகப்பெருமானுக்கும் நம்ம கொடுப்போம்.